நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் நான் எப்படி பண்ணுறேங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் பிளாஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் மாறலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கின கிளாஸை வந்து இதில் வந்து ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன். அந்த டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் வச்சுட்டு நம்ம வந்து கிளாஸில் வந்து இந்த இதை ஃபில் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் கசாமுசான் தான் இருக்குது. இதை எப்படி நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ண இந்த கிளாஸ் வேரை வந்து நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் வாங்கிட்டு வந்திருக்க க்ரோசரி ஐட்டத்தை இதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி வந்து பாட்டில்லையும் பாதி வந்து நான் பேக்கெட் பிடிக்காமல் இருக்குது. இதெல்லாம் கூடவா வீடியோவாக போடுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்து கிளாஸ் ஐட்டம் வாங்கலாமா வேணாமா, இதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பிடிக்கும் அப்படிங்கிற சில டவுட்டெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 kg ஸ்டோரேஜ் உள்ள கண்டெய்னரும் 800 ml கண்டெய்னரும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 800 ml கண்டெய்னர். இதில் வந்து நான் 1/2 kg ரவையை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மொச்சன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1/2 kg. இதையும் நான் 800 ml கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பருப்பு வகைங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் இதில் ஸ்டோர் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நட்ஸ் வகையெல்லாம் ஒரு 3 பாட்டில் மட்டும் ஒரு 4 பாட்டில் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். அது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு அந்த 4 கண்டெய்னர் மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள்லாம் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போக்கு எடுத்துக்குவேன். இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுட்டேன் செல்ஃபில். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த பெரிய ஜார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து 2 kg வந்து ஜாடி. இதில் வந்து நான் புளி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி வந்து 1000 ml கண்டெய்னர், முன்னாடி வந்து 800 ml கண்டெய்னர் வச்சுருக்கேன். நான் இன்னும் 600 ml கண்டெய்னரை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். இந்த வீடியோ நான் எடுத்து 3 month ஆச்சு. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். எதனாலனா இந்த கண்டெய்னர் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போடுற நட்ஸ் எல்லாம் பூச்சி பிடிக்காமல் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ன வரைக்கும் வண்டு வைக்கல. ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக இந்த மாடல் வந்து தாராளமாக வாங்கலாம். ஏர்டைட் இல்லையே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி யோசிக்க தேவையில்ல. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இதையே நான் வந்து கிளாஸாக மாற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என் கிச்சனை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு கிச்சன் டூர் வந்து பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.